வணக்கம். இந்த ஈரான் அமெரிக்கா தொடர்பான போர் சம்பந்தமான அப்டேட்ஸை தொடர்ந்து ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். அதில் ரொம்ப உலகமே இப்போ கவனிச்சிட்டு இருக்கிற என்ன முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் பண்ணி உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு வந்திருக்கேன். என் பேர் ராஜா. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இந்த ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கிற இந்த போரானது ஒரு தற்காலிகமாக ஒரு 14 நாளுக்கு நிறுத்தி வைக்கலாம் அப்படிங்கிறது தான் நேற்றுக்கு நம்ம சொல்லியிருந்த அப்டேட்டாக இருந்துச்சு. அந்த 14 நாள் போர் நிறுத்தம் உடனடியாக அமலுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாலும் கடந்த 24 மணி நேரத்தில் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு பட்டியலாக சொல்லலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதில் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில நடக்கிற இந்த போர் பதட்டம் வெறும் எழுத்தளவில் தான் சீஸ் ஃபயராக இருக்குது. அதாவது தற்காலிக போர் நிறுத்தமாக வெறும் எழுத்தளவில் தான் இருக்குது. உள்ளுக்குள்ளார ஒரு இன்னமும் அந்த நீர் புத்த நெருப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இன்னும் அந்த பிரச்சனைகள் இன்னும் முடிஞ்ச பாடு இல்லை அப்படிங்கிறது தான் கள நிலவரமாக இருக்குது. பிரச்சனை என்னவோ ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் தான். ஆனால் அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டா இருக்கிற இஸ்ரேல் ஈரானுக்கு சப்போர்ட்டா இருக்கிற ஹெஸ்புல்லா அப்படிங்கிற அமைப்பு கூட சண்டை போடுறாங்க. அதாவது மெயின் பிளேயர் 2 பேரும் ஓகே, 2 பேரும் அமைதியா போயிடலாம் அப்படின்னு போனாலுமே அவங்களுக்கு சப்ஸ்டியூட்டா கூட அடிஷனலா ஒரு டீமா சேர்ந்த 2 நாடுகளும் அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான கள நிலவரமா இருக்கு. அமெரிக்காவுக்கு ஆதரவா இஸ்ரேலும் ஈரானுக்கு ஆதரவா லெபனான்ல இருந்து ஒர்க் ஆகுற ஹெஸ்புல்லா அமைப்பும் இருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் இடையில நடந்த தகராறு இன்னைக்கு நேத்து இல்ல, ரொம்ப வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. இஸ்ரேல் ஒரே நேரத்துல 7 நாடுகள் கூட சண்டை போட்ட வரலாறும் இருக்கு அப்படிங்கிறத நம்ம சில மாசங்களுக்கு முன்னாடியே பதிவு பண்ணியிருந்தோம். அந்த வகையில ஏற்கனவே இருந்த பழைய சண்டைக்கு பழி வாங்குறதுக்கு இதுதான் சரியான நேரம் அப்படின்னு காத்திருந்த இஸ்ரேல் என்ன பண்ணாங்கன்னா, லெபனான்ல இருக்கிற ஹெஸ்புல்லாவுடைய அந்த ஒரு கூடாரங்கள் மேல ஒரு பெரிய அட்டாக் நடத்தியிருக்காங்க. அது ஒரே நாள்ல எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாம உங்க மேல அட்டாக் நடத்த போறோம் அப்படி இப்படின்னு எதுவுமே சொல்லாம, ட்ரம்ப் சொன்ன மாதிரி எதுவுமே முன்கூட்டியே அறிவிக்காம திடீர்னு ஒரு குண்டை போட்டுறாங்க. இஸ்ரேல் போட்ட குண்டு என்ன ஆயிருக்கு அப்படின்னா, லெபனான் நாட்டுடைய கேபிட்டலா இருக்கிற பெய்ரூட்ல இந்த இஸ்ரேல் போட்ட குண்டுகளால ஒரே நேரத்துல 200 பேர் இறந்து போயிருக்காங்க. 1000க்கு மேல காயமடைஞ்சிருக்காங்க. இந்த தாக்குதல் சம்பந்தமா லெபனான்ல இருந்து சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கும் அதாவது ஹெஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் தான் சண்டை அப்படின்னா நாங்க என்ன பாவம் பண்ணோம், அப்பாவி பொதுமக்கள் இதுல என்ன தப்பு பண்ணாங்க, ஏன் எங்க மேல குண்டு வீசுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப மனசை உழுக்கிற காட்சிகள்லாம் பெய்ரூட்ல இருந்து நம்மளால பார்க்க முடியுது. இந்த 2 பேர் சண்டைக்கு நடுவுல இஸ்ரேல் ஒரு புதுசா ஒரு கிளைமை சொல்லியிருக்காங்க. அதாவது எங்களோட டார்கெட் ஹெஸ்புல்லா மட்டும்தான். இப்ப நாங்க வெடிகுண்டு போட்டு அழிச்சதுமே 200 பேர் இறந்தது, 200 பேருமே ஹெஸ்புல்லாவுடைய அமைப்பை சேர்ந்தவங்க தான். அவங்க தான் எங்களோட டார்கெட்டு, நாங்க அப்பாவி பொதுமக்கள்லாம் யாரையும் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் தரப்புல இருந்து அதிகாரப்பூர்வமா ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இது இப்படி இருக்கும்போது ஒரு தேசிய துக்கமாவே ஒரு 200 பேருக்கு இறந்துட்டாங்க, அந்த நாட்டுல ஒரு தாங்க முடியாத ஒரு துயரமா எடுத்து அந்த நாட்டுடைய ஒரு நாள் தேசிய துக்கம் கம்ப்ளீட்டா இதுக்கு அனுசரிக்க போறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. 24 மணி நேரத்துக்குள்ளாரையே லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்த சண்டையில இவ்வளவு பேர் இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு சோகம் முடியறதுக்குள்ளாரையே என்னதான் பிரச்சனை, 2 பேரும் உட்காந்து பேசலாம் வாங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுக்கு லெபனான் தரப்புல இருந்து ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. இங்க பேசலாம் வாங்க, இஸ்ரேல் கிட்ட பேசலாம், தயவுசெய்து தாக்குதல் நடத்தாதீங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இறங்கி வந்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. இது மட்டும் இல்ல, இப்ப நம்ம சொன்னது இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் நடக்கிற போர். ஆக்சுவலா பிரச்சனை ஆரம்பிச்சது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் தான். இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டதுனால அது ஒரு சப் போரா மாறிடுச்சு அப்படிங்கறத நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. ஏற்கனவே சொன்ன அந்த மெயின் போர் இருக்கு இல்லையா, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில நடக்கிற இந்த மெயின் போர்ல ஸ்டேட் ஆஃப் ஹோர்முஸை வச்சு தான் ஒரு பெரிய கேமே நடந்துகிட்டு இருக்கு. ஈரான் அதுல எங்களுக்கு உரிமை இருக்கு, அந்த ஸ்டேட் ஆஃப் ஹோர்முஸை கடந்து போனோம்னா நீங்க $2 மில்லியன் அமெரிக்கன் டாலருக்கு நிகரான சைனீஸ் யுவானை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க வச்சிருக்கிற கோரிக்கையா இருக்கு. அந்த ஸ்டேட் ஆஃப் ஹோர்முஸ்ல இந்த சண்டை நிறுத்தம் உடனே அமலுக்கு வந்துருச்சா, உடனே படகுகள்லாம் திறந்து விட்டாங்களா, நீங்க எல்லாரும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு அப்டேட் இருக்கான்னு கேட்டா இல்லவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையா இருக்கு. இந்த சண்டை நிறுத்தம் அறிவிச்சதுக்கு பிறகு 24 மணி நேரத்துல என்னென்ன நடந்திருக்கு, எவ்வளவு கப்பல்கள் போயிருக்கு அப்படிங்கிற டேட்டாவை தேடி பார்க்கும்போது 5 பெரிய பல்க் கேரியர்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய கப்பல்களும் ஒரே ஒரு எண்ணெய் கப்பலும் மட்டும்தான் கடந்த 24 மணி நேரத்துல இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ்ல கடந்து போயிருக்கு. இது கள நிலவரம் வேறையா இருக்கு. அமைதி பேச்சுவார்த்தைன்னு சொல்றது வேற ஒரு கம்ப்ளீட்டா வேற ஒரு டைமென்ஷனா இருக்கு அப்படிங்கிறது தான் இங்க நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. எழுத்தளவுல ஆமா நாங்க 2 பேரும் சண்டை போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிரவுண்ட் லெவல்ல எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படிங்கிறது தான் அங்க களத்துல இருந்து ரொம்ப உலக அளவுல பிரபலமா இருக்கிற அல் ஜசீரா மாதிரியான பத்திரிகைகள்லாம் கிரவுண்ட்ல ரிப்போர்ட் பண்றாங்க. இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பட்டியலிட்ட இந்த அப்டேட்ஸ். இதுக்கு பிறகு 2 தரப்பையும் உட்கார வச்சு பேசினா பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும்
அப்படிங்கிறதுனால இஸ்லாமாபாத் அமைதி பேச்சுவார்த்தை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா படுது. சரிப்பா, இது ஒரு சாதாரணமாக 2 பேரும் அடிச்சுக்கிறாங்கன்னா 3வது ஆள் ஒரு ஆள் போய் பஞ்சாயத்து பண்ணுறது இதெல்லாம் ஓகே தான். இப்போ இந்த 3வது ஆள் பஞ்சாயத்து பண்ணுற ஒன்றுமே இல்லாத ஜீரோவாக இருந்த பாகிஸ்தான், ரொம்ப கடனால் ரொம்ப தத்தளித்த ஒரு பாகிஸ்தான் எப்படி திடீர்னு வந்து எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணிட்டு உலகத்தில் ரொம்ப செல்வாக்காக இருக்கிற மற்ற நாடுகள் தலைவர்கள்லாம் விட்டுட்டு எப்படி பாகிஸ்தான் சடனாக இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஸ்ட்ரக்ஷனே அமெரிக்கா கொடுத்ததா இருக்கலாம் அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா பாகிஸ்தானுடைய பிரதமர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க, நாங்கள் தான் இந்த அமைதி பேச்சுவார்த்தை இந்த போர் நிறுத்தத்தையே நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க, வடிவேல் காமெடியில் வர மாதிரி மண்டையில் இருக்க கொண்டே மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ட்வீட்டை எங்கிருந்து அனுப்பணும் அப்படிங்கிறது ஃப்ரம் த டெஸ்க் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்கிறத வேற எங்கேயோ இருந்து காப்பி பண்ணி ட்விட்டரில் எல்லாத்தையும் அப்படியே ஒரே மாதிரி பேஸ்ட் பண்ணி விட்டுட்டாங்க. அதனால இது ஆக்சுவலாக பாகிஸ்தான் தான் முன்னாடி நின்று பண்ணுதா இல்லை அமெரிக்கா பண்ணுற தந்திரமா அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது. சரி, இந்த இஸ்லாமாபாத் பேச்சுவார்த்தையில் அப்படி என்னதான் பேச போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முந்தைய வீடியோக்களில் சொல்லியிருக்கோம், அமெரிக்கா தரப்புல இருந்து 15 கோரிக்கைகள் முன்வைக்கிறாங்க. இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி 15 கோரிக்கைகள் முன்வைக்கிறாங்க. அதே நேரத்தில் ஈரான் வந்து 10 கோரிக்கைகள் தான் ஏற்க முடியும், நீங்கள் சொல்கிற 15 அத்தனையும் அப்படியே நாங்கள் ஏற்றுக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது. அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இந்த ஹார்மோஸுக்கு வழிவிடுறது, அப்புறம் வந்து நியூக்ளியர் ரியாக்டர், அப்புறம் ஃபியூச்சரில் நாங்கள் வந்து அணு ஆயுதங்கள்லாம் தயாரிக்க மாட்டோம், இந்த மாதிரியான கோரிக்கைகள்லாம் வந்து 2 தரப்புலையும் ஒரு சில விஷயங்கள், ஒரு 15 அவங்க கேட்குறாங்க, 10 இவங்க கொடுக்குறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த நெகோசியேஷன் பேச்சுவார்த்தை மூலம் மட்டும்தான் நடக்க முடியும். அப்படிங்கிறதுனால இஸ்லாமாபாத்தில் இன்னைக்கு அந்த பேச்சுவார்த்தை நடக்க போகுது. இதுக்காக அமெரிக்காவுடைய துணை அதிபராக இருக்கிற ஜேடி வான்ஸ், இந்தியாவோட மருமகன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க ஜேடி வான்ஸோட ஒய்ஃப் வந்து இந்தியாவை பூர்வீகமாக கொண்டவங்க. ஸோ இந்த ஜேடி வான்ஸ் வந்து பாகிஸ்தானுக்கு, அமெரிக்காவிலேருந்து பாகிஸ்தானுக்கு கிளம்பிட்டாரு. அந்த பயணம் வந்து இந்த வீடியோ வரும்போது அவர் பாகிஸ்தானில் வந்து இறங்கியிருப்பார் அப்படிங்கிறத நம்ம இங்கே கவனிக்க வேண்டியது இருக்குது. சரி, பாகிஸ்தானில் 2 பேரும் உட்காந்து பேசுகிறாங்க. இப்போ அந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத் நகரம் கம்ப்ளீட்டாக, இஸ்லாமாபாத்தோடைய மொத்த ஏரியாவும் கம்ப்ளீட்டாக வந்து பாதுகாப்பு கவசத்துக்குள்ளார வந்திருக்கு. ஏன்னா 2 உலகமே எதிர்பார்க்குற ஒரு முக்கியமான மீட்டிங் அப்படிங்கிறதுனால செக்யூரிட்டியை ரொம்ப டைட் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் முன்னாடியே யாராவது வந்து ஏதாவது அசம்பாவிதம் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பாகிஸ்தானுடைய அந்த இஸ்லாமாபாத் நகரத்துக்கு 2 நாள் லீவும் விட்டாங்க. அந்த 2 நாள் வேற யாரும், முக்கியமான பிரதிநிதிகள் தவிர வேற யாரும் அந்த இடத்துக்குள்ள அனுமதிக்கப்பட மாட்டாங்க அப்படிங்கிறது தான் இங்க நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கு. ஸோ ஹார்மோஸ் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், 5 பெரிய பல்க் கேரியர்ஸும் ஒரே ஒரு எண்ணெய் கப்பல் தான் கிராஸ் ஆகி போச்சு அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். இந்த ஹார்மோஸை வந்து கடக்கிறதுக்கு 10 பைசா கூட நான் கொடுக்க மாட்டேன், இது நான் ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி யூரோப்பியன் யூனியன் வந்து ஒரு கடுமையான கண்டனத்தை சொல்லியிருக்காங்க. அந்த யூரோப்பியன் யூனியன் சொல்றது என்ன அப்படின்னா, சர்வதேச விதிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு கப்பலோ இல்லை ஒரு விமானமோ போகிறதுக்கு எல்லா ரைட்ஸும் உண்டு, யாரும் அதுக்கு கட்டணம் வசூலிக்க கூடாது, அது எங்களுடைய ரைட் அப்படிங்கிறது தான் யூரோப்பியன் யூனியன் முன்வைக்கிற ஒரு கோரிக்கையா இருக்கு. அப்படிங்கிற மாதிரி தங்களோட நிலைப்பாட்டில் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்க இந்த யூரோப்பியன் யூனியன். யூரோப்பியன் யூனியன்ல மொத்த நாடுகளும் சேர்ந்து இதே குரல்ல ஒழிச்சாங்க அப்படின்னா இந்த கோரிக்கைகளை ஈரான் கன்சிடர் பண்ணுமா அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா போரால கம்ப்ளீட்டா உருக்குலைஞ்சு போயிருக்கிற ஈரானுக்கு இதுல இருந்து கிடைக்கிற வருமானம் தான் ரீபில்ட் பண்றதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு இந்த பிரச்சனைக்கு எல்லாமே பின்னாடி இருந்து ஒரு ஆள் வேலை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பின்னாடி இருந்து ஒரு ஆள் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அது வந்து சீனான்னு ஒரு சந்தேகத்தில் சொல்கிறாங்க. ஈரானுக்கு சப்போர்ட்டாக சீனா எப்பவும் நிற்குது அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. ஆனால் இப்போ இந்த சீனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தற்காலிகமாக இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிறது ஒரு நல்ல முடிவு தான், ஆனால் இதை ரொம்ப நாள் இழுத்துடாதீங்க, சீக்கிரமாக எல்லா பிரச்சனையும் முடிச்சிருங்க, அதுக்கு உண்டான எல்லா உதவிகளையும் நாங்கள் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லி சீனா தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான அப்டேட்ஸை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கேன். என் பேர் ராஜா. நன்றி, வணக்கம்.